الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال أيضا شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم افعلوا الخير دهركم وتعرضوا لنفحات ربكم فإن لله نفحات من رحمته يصيب بها من يشاء واسألوا الله أن يستر عوراتكم ويؤمن روعاتكم أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளின் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். இதில் 1447 ஆண்டின் ரமதான் மாதத்தின் முதலாவது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, வாழ்க்கையில் பல ரமதான்களை சந்தித்திருக்கிறோம். அப்படியான ஒரு ரமதானில் இரண்டாவது நோன்பை நோட்டவர்களாக ஜுமாவுடைய கடமைக்காக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ரமலானில் நமக்காக செய்கின்ற ஏற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு, அல்லாஹ்வுடைய வல்லமைக்கும் நம்முடைய பலவீனமான தன்மைக்கும் மிக வித்தியாசங்கள், இடைவெளிகள் இருந்தும் நம்மோடு அல்லாஹ் காட்டுகின்ற அன்பு, கருணை, அல்லாஹ்வுடைய அருள்தான் இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறான். மனித இனத்தை படைக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது குழப்பம் செய்து இரத்தம் ஓட்டி துனியாவிலே அலிச்சாட்டியம் புரியக்கூடிய மனிதர்களையா படைக்க போகிறேன். மனிதனை படைப்படுத்தியா? ஜின்களை பார்த்து சொன்னார்கள் அவர்கள். ஜின்களுடைய குழப்பங்களை கண்டவர்கள் மலக்குமார்கள். அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், படைத்தான். பாருங்க, நமக்கெல்லாம் ரமதான் செய்கின்ற ஏற்பாடுகளில் ஒன்றுதான், நம்மை படைக்க முன்னால் பழைய இடத்தை பார்த்து குறை சொன்னவர்களை நமக்கு துஆ இஸ்திக்ஃபார் செய்வதற்கு அல்லாஹ் நியமிக்கிறார். ஒரு நோன்பை ஆரம்பித்தது முதல் முடிக்கும் வரைக்கும் மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள், இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். எப்படிப்பட்ட பாக்கியம்! அன்பானவர்களே, நோன்பு ஆரம்பித்தது இஃப்தார் வரைக்கும் துஆவை கபூல் செய்கிறான் அல்லாஹ். வெள்ளிக்கிழமை துஆ கபூல் ஆகும்.
அந்த வெள்ளிக்கிழமையுடைய துவா கபூலாகின்ற நேரக்கானையும் கண்டிருவா அவர்கள் கொஞ்ச நேரம் என்றார்கள், சொற்ப நேரம். வெள்ளிக்கிழமை துவா கபூலாகின்ற நேரம் மறைக்கப்பட்டிருக்கிறது, அது சொற்ப நேரம். ஆனால் நோன்பாளியுடைய நோன்பு ஆரம்பித்த பஜர் முதல் இஃப்தார் வரைக்குமான மனுஷியாளங்கள் முழுக்க துவா கபூலாகின்ற நேரம் அது வெளிப்படையானது. வெளிப்படையாக துவா கபூலாகின்ற நேரத்தை அல்ல அடையாளப்படுத்தியிருக்கிறார். சுவர்க்கத்துக்கு விசேஷ கட்டளை இருக்கிறான், உன்னை அலங்கரித்துக் கொள். என்னுடைய அதிகாரிகள் பசியோடும் தாகத்தோடும் தலைப்போடும் இருக்கிறார்கள், உனக்குள் வந்துதான் ஓய்வெடுக்க வேண்டும். சுவர்க்கத்துக்கு அல்ல விசேஷ கட்டளை இருக்கிறான், அலங்கரித்துக் கொள். அன்பானவர்களே, நம்முடைய வாயுடைய சொல் வாடை நமக்கு அது விருப்பத்துக்குரியதாக இருக்காது, நாம் அதை நுகர மாட்டோம் விரும்பி. நம்முடைய அந்த சொரு வாடையை அல்லாஹ் கஸ்தூரியை விட மனமானதாக மாற்றுகிறார். நம்முடைய நாற்றத்தையே நறுமணமாக மாற்றுகின்ற நோன்பு. நமக்கே விருப்பான துருவாடை அல்லாஹ் அதை கஸ்தூரியை விட, மஸ்கை விட மனமுள்ளதாக அல்லாஹ் மாற்றுகிறார். அதே போல கண்ணியமானவர்களே, சுவர்க்கத்து கதவுகள் திறக்கப்பட்டு நரகத்துடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படுகின்றன. என்ன அர்த்தம்? நன்மைகளை மாத்திரம் தான் நம்ம எதிர்பார்க்கிறான். அந்த பாவங்களை இந்த ரமதானில் நம்மிடமிருந்து வெறுக்கிறான், எப்பொழுதுமே அப்படித்தான். ஆனா ரமதானில் நன்மைகளை மாத்திரம் செய்யுங்கள் என்ற அந்த ஆர்வத்துக்காக சுவர்க்க வாசல்களை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறார். நரக வாசல்களை அல்லாஹ் மூடுகிறான். பாவங்களை தூண்டுகின்ற ஜின்களை, ஷைத்தான்களை, கெட்ட ஜின்களை அல்லாஹ் கட்டி வைக்கிறான், அவர் விளங்கிடுகிறான். கண்ணியமானவர்களே, தவறு செய்வது, பாவம் செய்வது யாரால், யாருடைய தூண்டுகோளால்? அது நம்முடைய நப்சுடைய, ஆத்மாவுடைய தூண்டுகோள். அதையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, பாரிய ஏற்பாடுகளை அல்லாஹ் நமக்காக ரமதானிலே செய்து தருகிறான். ஒரு மலத்தை ஏலான் பண்ணுகிறார், நன்மைகளை செய்யக்கூடியவர்களை, நன்மைகளை தேடி தேடி செய்யக்கூடியவர்களே, அக்கபில், நீங்கள் நன்மைகளை போட்டி போட்டுக் கொண்டு முன்னேறி செல்லுங்கள். நன்மைகளிலே, நன்மைகளின் பக்கமே முன்னோக்கி வாருங்கள். பாவங்கள், தவறுகள், குற்றங்கள் செய்யக்கூடியவர்களே, அக்கசிர், கொஞ்சம் பாவத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள், குறைத்துக் கொள்ளுங்கள், இல்லாமல் ஆக்கிக் கொள்ளுங்கள். பாவத்துக்கு நீங்கள் முட்டுப்புள்ளி வையுங்கள். ஒரு மலக்கை அல்லாஹ் யாலான் பண்ண வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ் துல்லனி அலா அமல், எனக்கு ஒரு விசேஷமான ஒரு அமலை கட்டுத்தாருங்கள், நான் கடைபிடிப்பதற்காக வேண்டி. சொன்னார்கள், அலைக்க பிஸ்ஸௌம், நீங்கள் நோன்பை கடைபிடியுங்கள். பரதான நோன்பு எல்லோரும் நோக்க வேண்டும், சுன்னத்தான நோன்புகளை அதை சேர்த்து சொன்னார்கள். எப்பொழுதும் அதிகமாக நோன்பு நோக்கின்ற அந்த பழக்கத்தை நீங்கள் உண்டாகிக் கொள்ளுங்கள். இது நலவு 3 தடவைகள் கேட்டும் சொன்னார்கள், அதற்கு நிகராக எந்த அமலும் கிடையாது. எல்லா அமல்களுக்கும் கூலிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன, நன்மைகள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, நோன்புடைய கூலியை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், அதை அல்லாஹ் ஹைட் பண்ணி இருக்கிறான். அந்த நோன்பாளிக்கு என்ன கொடுப்பான் என்பதை அல்லாஹ் தனக்கு மாத்திரம் தெரிய வைத்திருக்கிறார். நன்மைகள், பாக்கியங்கள், சிறப்புகள் சொல்லப்பட்டாலும் நோன்பாளிக்கு இறுதியாக கிடைக்கின்ற அந்த பாக்கியமும் கூலியும் அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். குல் அமலிபின் ஆதம் ரஹு அஷ்ரு அம்சாலில் அசதேமேற்றதா, அதனுடைய மக்களுடைய ஒவ்வொரு அமல்களும் பன்மடங்கு, 1க்கு 10, 700 மடங்கு வரைக்கும் அது பெருகிக் கொடுக்கப்படுகிறது. எப்பொழுதும் நோன்பை தவிர நல்லா சொல்கிறார், அது எனக்கு பிரத்யேகமான ஒரு அமல், என்னோடு சம்பந்தப்பட்ட ரகசிய அமல். ஏன் கண்ணியமானவர்களே, நோன்பு சென்று வெளியே அடையாளங்கள் கிடையாது. சாப்பிடாமல் இருப்பது, ஏதும் மறந்தாமல் குடிக்காமல் இருப்பது, நோன்பை மறிக்கக்கூடிய காரியங்களை தவிர்த்து கொள்வதை தவிர தொழுகைக்கு செய்யாமல் இருக்கிறது, ருக்கு இருக்கிறது, சுஜூத் இருக்கிறது, ஹஜ்ஜி தவாஃப் இருக்கிறது, சஅய் இருக்கிறது, ஏன்னா அரஃபா மினா முஸ்தலிஃபா இருக்கிறது.
பராமரிக்கும் பொழுதும் ஏதோ வாயுடைய ஓட்டைகள் வெளியாகும், அசைவுகள் வெளியாகும். நோன்புக்கு அப்படி ஒரு வெளிரங்கமான அடையாளங்கள் கிடையாது. அது எல்லோருடைய முகமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தனிமையில் போய் சாப்பிட்டு விட்டு வந்தாலும், தனிமையில் அந்த நோன்பை பாக்கியாக்கி விட்டு வந்து சகரும் சாப்பிட்டவர் இஃப்தாரில் அமர்ந்தாலும் யாருக்குமே தெரியாது. அல்லாஹ்வோடு மாத்திரம் தொடர்புபட்ட ஒரு அமல். அது எனக்குரியது. அந்த நோன்புக்கு தகுந்த கூலியை நான் கொடுப்பேன். அல்லாஹ் பொறுப்பேற்றுகிறான். சொர்க்கத்துடைய சமானியை வருவார். சொர்க்கத்துக்கு 8 வாசல்கள். 8 வாசல்கள். ரையான் என்ற ஒரு வாசல் விசேஷமாக சொர்க்க நோன்பாளிகளுக்கு என்று அமைக்கப்பட்ட அந்த நுழைவாயில் அதனூடாக நோன்பாளிகள் மாத்திரம் தான் சொர்க்கம் நுழைவார்கள். நோன்பாளிகள் நுழைந்தால் அந்த வாசல் மூடப்பட்டுவிடும். விசேஷமாக விஐபிகள் போன்று முக்கிய பிரமுகர்களுக்கு இருக்கின்ற அந்த டோர் போன்ற என்ட்ரன்ஸ் போன்று சொர்க்கத்திலே நோன்பாளிகளுக்கு என்று அல்லாஹ், அது பணக்காரராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், குடிமகனாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், நோன்பாளியா அந்த வாசலால் விசேஷ கண்ணியத்தோடு கௌரவத்தோடு நுழைகின்ற பாக்கியம் அல்லாஹ் கொடுக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட பல சிறப்புகளை உள்ளடக்கிய ரமலான் மாதத்தை தான் நாம் அடைந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து எந்த உற்சாகத்தோடு செயல்படுகிறோமோ அதை இறுதி வரைக்கும் பேண வேண்டும். ரமலான் ஆரம்ப நாள் அல்லாஹ் ஒரு அருட்பார்வை பார்க்கிறார். அந்த அருட்பார்வை எங்கு பட்டது? முதலாவது நாள் சிந்தித்து பாருங்கள். இறுதி நாளிலும் அல்லாஹ் ஒரு அருட்பார்வை பார்க்கிறான். அந்த நாளில் நம்மை அல்லாஹ் ஒரு இபாதத்திலே, அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமலிலே காண வேண்டும் என்று நியத்து வைத்துக் கொள்வோம். அதே போல கண்டிப்பாக ரமலானிலே நான் செய்ய வேண்டிய சில முக்கியமான அமல்களை நான் ஞாபகப்படுத்தி முடிக்க நினைக்கிறேன். ரமலான் சொல்லுகின்ற பொழுது பல்வேறுபட்ட அமல்களை உள்ளடக்கிய ஒரு மாதம். ஈமான், இபாதத், பண்பாடுகள், அதே போல கண்ணியமானவர்களை நம்முடைய பிறரை கவனிக்கின்ற, கண்காணிக்கின்ற, பராமரிக்கின்ற, உதவுகின்ற அப்படியான பல்வேறுபட்ட இபாதத்துடைய பல்வகை இபாதத் இருக்கிறது. சுருக்கமா பிரயோஜனமா இருக்கும் என்பதனால் எல்லாவற்றையும் நான் சுருக்கமாக முன்வைக்க ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, முதலாவது நோன்பு. நோன்பாளி கிடைக்கின்ற பாக்கியங்கள் சிலவற்றை சொன்னேன். இன்னும் நான் படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், அதை மாத்திரம் பேசிக் கொண்டு போனாலே நேரம் விட கொடுக்காது. அந்த அளவுக்கு விசாலமாக இருக்கிறது. ஒவ்வொரு தனிமையாக வாசிக்க வேண்டும், புரிய வேண்டும். அவற்றை வாதக்கூடிய எந்த விதமான அனுமதியும் கேட்காமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரும் நபிமார்கள், ரசூல்மார்கள் கூட அல்லாஹ்விடம் பேச பயப்படுகின்ற அந்த நாளில் நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ்விடம் நேரடியாக சென்று வாதாடும். அல்லாஹ்வுடைய கலாம், அதே போன்று சியாம், நோன்பும் கண்ணியமானவை அல்லாஹ்விடத்திலே வாதாட பசியோடு தாகத்தோடு இவனை நான் வைத்திருந்தேன். சாப்பாடை சாப்பிட விடவில்லை, குறிப்பிட்ட நேரத்தில் எதை குறிக்க விடவில்லை. என்னுடைய ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள்வாயாக. ரமலான் அந்த நோன்பும் குர்ஆனும் சொல்கின்ற பொழுது குர்ஆன் நோன்பு இரண்டுடைய ஷஃபாஅத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நமக்காக மன்றாடக்கூடிய, நமக்காக மன்றாட்டம் செய்து அந்த மன்றாட்டம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு இபாதத்து தான் நோன்பு. எனவே கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தை நாம் நோன்பை விடுகின்ற பொழுது, தக்க காரணம் என்று விடுகின்ற பொழுது தண்டனை அதிலே பதிவாக இருக்கிறது. அவர்கள் கண்ட ஒரு கனவு அரைப்பார் வரிசையில் விளக்கம் இருந்தாலும் தண்டனை நாம் எடுக்க முடியாத விடுபடக்கூடிய அப்படித்தரத்துள்ள அந்த எச்சரிக்கை. அன்பானவர்களே, அந்த ஹதீஸில் வந்திருக்கிறது, நோன்புடைய விடயத்தில் பொடுப்போக்கு செய்கின்றவர்கள் இதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நரகத்தில் ஒரு கூட்டத்தில் காண்கிறார்கள். அவர்களுடைய இந்த நாடிப்பகுதி தாடையால் அப்படி இறுக்கி தண்ணியால் கட்டப்பட்டு பிற்பகுதியால் இழுத்து, தலை அப்படியே பிற்பகுதியால் இழுக்கப்பட்டு குதிகாலுக்கு மேலாக இருக்கிற நரம்பிலே கட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஓநாய்கள் போன்று ஊழையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஊழை சத்தம் இப்படி கட்டப்பட்ட இந்த தாடையால் அப்படியே இரத்தம் அறிந்து கொண்டிருக்கிறது. கேட்டார்கள், இது யார்? இப்படிப்பட்ட தண்டனை கிடைப்பவர்கள் யார்? இவர்கள் தான் நோன்பை தக்க காரணம் என்று விட்டவர்கள்.
நோன்பை அனுமதிக்கப்பட்ட காரணம் அன்றி அவர்கள் இஷ்டப்படி நோன்பை விட்டவர்கள், நோன்பை பாராட்டியவர்கள். எனவே பாரிய தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணியமானவர்களே. எனவே சின்ன சின்ன வேலைகள் தொழிலுக்காக வேண்டி நாம் நம்முடைய இஷ்டப்படி நோன்புகளை விடக்கூடாது. அனுமதிக்கப்பட்ட நோய்கள், நீண்ட பிரயாணங்கள், உலமாக்களுடைய வழிகாட்டலிலே நாங்கள் அதை செய்து கொள்ள வேண்டும், அதை கலா செய்ய வேண்டும். ஆனால் கண்ணியமானவர்களே, வீணாக பராமுகமாக நோன்பை விடுவது இந்த தண்டனை மாத்திரமல்ல, இஸ்லாத்துடைய 50 கடமைகளில் ஒன்றை பாழாக்குகிறோம். உண்மையான ஒரு பூர்த்தியான முஸ்லிம் என்ற பெயரை நாம் எடுப்பதற்கு இந்த நோன்பை விடுகின்ற பாவம் காரணமாக அமைந்துவிடும். எனவே நோன்பு இந்த மாதத்தில் நாம் பிரதானமாக செய்ய வேண்டிய ஒரு இபாதத். அடுத்த தொழுகை கண்ணியமானவர்களே, ஒரு பரந்துக்கு 20 பரந்துகளை, ஒரு சுன்னத்துக்கு ஒரு பரந்துடைய நன்மைகளை நமக்கு அல்லாஹ்விடமிருந்து பெற்றுத் தருகின்ற அப்படிப்பட்ட ரமதானில் இருக்கிறோம். தொழுகைகளை கவனம் செலுத்துவது, இமாம் ஜமாத்திலே கவனம் செலுத்துவது, முன்பின் சுன்னத்துகளிலே கவனம் செலுத்துவது, கனிமன் குறிப்பாக இரவு வணக்கங்கள், தராவி கனிமன் தராவியுடைய அந்த இபாதத் ஆரம்பத்தில் மஸ்ஜிதுகள் நிறைந்திருக்கும். இந்த வருடம் நாம் அப்படி விடமாட்டோம். நாட்கள் பெருக பெருக ரமதான் செல்ல செல்ல சப்புகள் குறையாது என்று நினைத்து சப்புகள் கூடிக்கொண்டே போக வேண்டும். கனிமன் எத்தனை வயது என்று சென்ற ரமதானை பாருங்கள், வலது இரவு முன்பின் திரும்பி பாருங்கள். சென்ற ரமதானில் இன்று சென்ற ரமதான் முதலாம் வாரம் ஜும்மாவுடைய கொத்துபாவை இந்த மஸ்ஜிதுக்குள் இருந்து கேட்டவர்கள் இன்று எத்தனையோ பேர் கபராளிகள். இந்த எத்தனையோ பேர் கபராளிகள். வார ரமதானில் நாம் இந்த சபையில் இருப்போமா, கபரில் இருப்போமா, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். காலம் வயது போக போக அமல் கூட வேண்டும். அவசரமுடைய அமல் கூடிக்கொண்டு போனது. கனிமர்களே, ஒவ்வொரு ரமதானிலும் நாளாந்தம் ஒரு தடவை ஜிப்ரீல் குர்ஆனை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்கள், குர்ஆனை இயக்கக்கூடியவர்கள், ஓதக்கூடியவர்கள் கடைசியாக சந்தித்த ரமதானில் 2 தடவை ஒரு நாளை குர்ஆனை ஓதினார்கள். கடைசியாக சந்தித்த ரமதானில் கண்ணியமானவர்களே, அவருடைய கடைசி மௌத்தாகும் போது அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய வயது போகிறது, உடம்பில் ஒரு வகையான விலகினம் ஏற்படுகிறது. கடைசியாக சந்தித்த ரமதானில் ஒவ்வொரு ரமதானில் 10 நாள் யாத்திக்காக இருப்பவர்கள் கடைசி ரமதானிலே, இறுதி ரமதானிலே 20 நாட்கள் யாத்திக்காக இருந்தார்கள். எனவே வயது போக போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் கூடியது. சஹாபாக்களும் அப்படித்தான். எனவே நின்று வணங்குகின்ற மன்சாம ரமதானியமான வசிசாபன் கத்தலின் நம்பி ஈமாவின் நன்மையை பார்த்து நோன்பு சென்றவருக்கு அல்லாஹ் முன்பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படுகிறது. இரவிலே அதே போன்ற இல்லாமல் போய் காசு வந்திருக்கிறது. இரவில் நின்று வணங்கக்கூடிய ரமதானிலே ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நம்பி அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த தொழுகையை நமக்கு தௌபா, அந்த தொழுகையை நமக்கு பாவம் மன்னிப்பு. எனவே கண்ணியமல்லே, தராபியுடைய விடயத்திலே கவனம் செலுத்துங்கள். பூர்த்தியான இமாமோடு நின்று சொல்லுவது. கண்ணியமல்லே, முன்னோர்கள் ஒரு ரக்காத்துக்கு ஒரு குர்ஆன் ஓதி சொல்வார்கள். சொல்கின்ற பொழுது நமக்கு நம்புவதற்கே கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். யோசித்தா நம்புகிறோம். பெரும் பெரும் இமாம்கள் கண்ணியமானே முன்னால் வாழ்ந்த வேதைகள் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒரு ரக்காத்து ஒரு குர்ஆன், 2 ரக்காத்து 2 குர்ஆன்கள். பொதுவாகவே அவர்கள் எப்பொழுதுமே 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கக்கூடிய பழக்கம். ரமலானின் ஆரம்பத்தில் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன், இறுதி பற்றி அடைந்து விட்டால் ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன். 2 ரக்காத்து 2 குர்ஆன்கள் தொழுகை இல்லை. புகாரி ரஹிமஹுல்லாஹ் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானே, இப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 ரக்காத்து 2 குர்ஆன்களை ஓதுவார்கள். ஆட்சியாளர், செல்வந்தர், வியாபாரி, பல வேலைப்பழுக்கள் உள்ளவர். ஆனால் அவருடைய இபாதத்துக்கு அந்த துறைகள் தடையாக இருக்கவில்லை. அவருடைய இரவு வணக்கத்துக்கு அந்த துறைகள் தடையாக இருக்கவில்லை. எனவே இரவு வணக்கத்தில் யார் ஒருவர் இமாமுடன் இமாம் தொழுது முடித்து செல்லும் வரைக்கும், இறுதி வரைக்கும் தொழுவாரோ, ஹத்தா யன்சரிஃப இமாமு அல்ல ஹத்தா யன்சரிஃப இமாமுஹு, இமாமோடு சேர்ந்து அந்த இமாம் ஜமாத்தாக இறுதி வரைக்கும் தொழுவாரோ அவருக்கு குத்திப லஹு கியாமுல் லைலா, அந்த இரவு பூராக தொழுத நன்மை எழுதப்படும். பூர்த்தியாக இதிலே சோர்வடையாமல் கனிமொழி வெளியேறாமல் தொழுகைக்கு வந்தால் இறுதி வரைக்கும் தொழுவது அந்த இரவு நின்று வணங்கிய நன்மை அவருக்கு எழுதப்படுகிறது. ஒரு இரவு பூராக இபாதத்தின் முக்கியத்துவம். கால் வீங்க சொல்லுத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் கால் வீங்கி வீங்கி வெடிக்கும் அளவு இபாதத் செய்த, கால் வெடித்தது தொழுகையில். சிந்தித்து பாருங்க கண்ணியமானவர்களே, இபாதத்திலே நின்று வணங்கி கால் வீங்குகிறது, கால் வெடிக்கிறது. இப்படிப்பட்ட சொர்க்கத்துடைய
கதவை முதலாவது திறக்கப்படக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கபரிலிருந்து முதலாவது எழுப்பப்படுகின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கனிமர்களே உலகத்திலே தலை சிறந்த மனிதர், மனிதர்களில் சிறந்தவர். அப்படிப்பட்டவருடைய இபாதத் கால் வீங்க கால் வெடிக்க சொல்லுவார்கள். அதேபோல குர்ஆனுக்கு முக்கியத்துவம் குறைந்தது 3 குர்ஆன்கள் முடிப்போம். அதைவிட கூடுதலாக முடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நாம் உலமாக்கள் ஹாஃபிதுகள் அதிகமாக ஓதுகிறார்கள், மதரசா மாணவர்கள் ஓதுகிறார்கள், அவர்கள் சரளமாக ஓதுவார்கள். நாம் ஒரு 3 குர்ஆன்கள் முடிப்போம். ஒரு நாளைக்கு ஒரு 3 ஜுஸு ஒதுக்கினால் கண்ணியமானே ஒரு 1.5 மணித்தியாலம் நிதானமாக ஓதுகின்ற பொழுது ஒரு அரை மணித்தியாலம், ஒரு 30 நிமிடம் 40 நிமிடங்களில் ஓதலாம். சற்று வேகமாக ஓதுகின்ற பொழுது 20 நிமிடங்களில் ஓதி முடிக்கலாம். அதை விட சரளமானவர்கள் 12, 13, 15 நிமிடங்களிலே ஓதி முடிப்பார்கள். நாம் ஒரு 30 நிமிடங்கள் கனிமலை நமக்காக ஒரு 90 நிமிடங்களை குர்ஆனுக்கு ஒதுக்க கூடாதா? குர்ஆன் இறங்கிய மாதம் என்றே அல்லாஹ் விளம்பரம் செய்கின்ற அடையாளப்படுத்துகின்ற மாதம் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ்விடத்தில் வாதாடி நமக்கு பாக்கியங்களை பெற்றுத் தருகின்ற அந்த குர்ஆனை ஓதுவதற்கு அதிகமாக நேரங்களை கொடுங்கள். இமாம்கள் ஏனைய துறைகளை அப்படியே வைத்துவிட்டு குர்ஆனுக்கு ஒதுங்கி விடுவார்கள், குர்ஆனோடு இருப்பார்கள். துஆ கேட்பவர்களுக்கு கொடுப்பதை விட பெரிய சன்மானங்களை அதிகமான பாக்கியங்களை குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். என்னிடத்திலே துஆ கேட்பவர்களை கூடுதலான பாக்கியங்களை என்னுடைய கலாமை ஓதக்கூடியவர்கள் நான் கொடுக்கிறேன் என்று குர்ஆன் ஓதுவதே நம்முடைய சேவைகள் நிறைவேறும். குர்ஆன் ஷிஃபா, மனதிலே கவலையா குர்ஆன் ஓதுவோம், ஏதாவது டென்ஷனா குர்ஆன் ஓதுவோம், ஏதாவது நெருக்கடியா குர்ஆன் ஓதுவோம். குர்ஆனுடைய மாதமாக இதை அடையாளப்படுத்த வாழ்க்கையை குர்ஆனை மையப்படுத்தி அமைத்துக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, அதே போன்று ரமலானுடைய அமல்களில் ஒன்றுதான் நம்முடைய பண்பாடுகள், அஹ்லாக்குகள் சீராக இருக்க வேண்டும். பொறுமையுடைய மாதம், தன்னை கற்றல் ஈடுபடுகின்ற மாதம் அல்ல, பிறரை ஏற்றுகின்ற மாதம் அல்ல, பிறரை அடிக்கின்ற மாதம் அல்ல, பிறரை குழப்புகின்ற மாதம் அல்ல, பிறரோடு வாய்த்தர்க்கம் புரிகின்ற மாதம் அல்ல. ரமதான் பொறுமையுடைய மாதம். சண்டை சச்சரவுக்கு யாராவது வந்தால் கூட இன்னி சாயிம், நான் நோன்பாளி என்று சொல்லி ஒதுங்கிவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பசி இருக்கும், களைப்பு இருக்கும், வருத்தங்கள் இருக்கும், கோபங்கள் அதிகமாக வரும். அதை கட்டுப்படுத்துவதை அல்லாஹ் இதை சபருடைய ஒரு மாதமாக ஆக்கியிருக்கிறார். பொறுமையோடு, விட்டுக் கொடுப்போடு, மன்னிப்போடு, என தாராள மனப்போடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அதே போல கண்ணியமானவர்களே, ஓய்வு நேரங்களை வீணான விடயங்கள், விளையாட்டுகளை கழிக்கின்ற அந்த பழக்கம் இருக்கிறதே, எப்படி நோன்புக்கு சிறப்பு இருக்கிறதோ, மாண்டிருக்கிறதோ, அதே போன்று உயர்ந்த பாக்கியங்களை வைத்திருக்கிறானோ, வீணாக நேரங்களை கழிக்கின்ற அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்கின்றவர்களுக்கு எச்சரிக்கையும் அது போன்றுதான். அதற்குரிய பாரதூரமான எச்சரிக்கைகள் அதிர்ச்சி வந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, மல்லமே கவுல சூழல் அமலபி பலைசலில்லை ஹாஜா ஃபி ஐயஜா தாம ஓ ஷராபா. யாரொருவர் வீணான பேச்சு, வீணான செயல்கள், அது எந்த பகுதியில் நாம் பிரயோசனம் இல்லாமல் நேரங்களை கழிப்போமோ, பேச்சிலே, செயலிலே, யூஸ்லெஸ்ஸான பயனற்ற விடயங்களிலே நம்முடைய நேரங்களை கழிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு இவருடைய பசி தாகத்தில் எந்த தேவையும் கிடையாது. சாப்பாட்டை விட்டு பசியோடு இருந்ததும், ஏது பிடிக்காமல் தாகத்தோடு இருந்ததும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. படைப்பல் இல்லை ஹாஜா. எப்படி நோன்பாளியை மதிப்பதற்கல்ல பல ஏற்பாடுகளை செய்திருக்கிறானோ, நோன்பு காலங்களை வீணான விடயங்களில் கழிப்பவர்களை கணக்கெடுக்காமலும் விடுகிறான். 3 படிகளிலும், நிம்பருடைய 3 படிகளில் ஏறும் பொழுது 3 ஆமீன்கள் தெரியும் நிகழ்வு. என்ன சொல்ல ஆமீன் சொன்னீர்கள்? எதற்கு ஆமீன் சொன்னீர்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அதில் ஒரு பத்துஆ தான், ரமதானை அடைந்தும் அவர் ரமதானை அடைந்தும் அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை. பாவ மன்னிப்பு கிடைக்கின்றபடி ரமலானை கழிக்கவில்லை. அவர் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகட்டும், சொர்க்கத்தை விட்டு தூரமாகட்டும். பாருங்கள் கண்ணியமானவர்களே, நம்மை அல்லாஹ் நெருக்கிக் கொள்கின்ற ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற அதே நேரம் நம்முடைய வீணான செயல்கள், வீணான அந்த பராக்குகள் நம்மை அல்லாஹ்வுடைய அருளை விட்டு, சொர்க்கத்தை விட்டு தூரமாக்குவதற்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய பத்வாவும் நபியுடைய ஆமீனும் இருக்கிறது. அதை பெற்றோருடைய அடைந்தும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து சொர்க்கத்தை அடையாதவர், அல்லாஹ்வுடைய அருளை பெறாதவர், பாவ மன்னிப்பு பெறாதவர், சொர்க்கத்தை அடை பாக்கியத்தை அடையாதவர்.
அதே போல கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி நம்முடைய பெயர் சொல்லப்பட்டு ஸலவாத்து சொல்லாதவர். கணக்கெடுக்காமல் இருக்கிறோம். ஸலவாத்து சொல்லாமல் இருக்கின்ற பொழுது கூட நமக்கு இந்த பத்வாவுக்கு ஆளாக வேண்டிய நிலைமை ஏற்படும். அதே போன்று கண்ணியமானவர்களே, ரமதானிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடையாளியாக இருப்பார்கள். பொதுவாகவே ஆக தாராளமாக செலவழிக்கின்ற, வாரி வழங்குகின்ற அப்படிப்பட்ட சீசன் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியவர்களை சந்திக்கின்ற அந்த காலம், ரமதானுடைய காலம். ரமதானிலே மிக பெரும் கொடையாளியாக இருப்பார்கள். கனிமானவர்களே, வாரி வழங்கும் வல்லலா வீசின் காற்று போன்று, முர்சலா வீசின் காற்று போன்று வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏழைகள், அனாதைகள், விதவைகள், வறுமை கோட்டில் வாழக்கூடியவர்கள் என்று நாம் கவனிக்க வேண்டிய பல சாரார்கள் இருக்கிறார்கள். எந்த ஏழைகளும் எந்த அனாதைகளும் கண்ணியமானவர்களே பசியோடு பட்டினியோடு நோம்பு இருக்கக்கூடாது. என்ன, கறி இல்லாமல் சோறை மாத்திரம், ரொட்டியை மாத்திரம் அரைக்குறையாக சாப்பிட்டு அரைக்குறை வயிற்றோடு நோன்பு நோட்டு விடக்கூடாது. சதக்காவுடைய மாதம், ஈகை வாரி வழங்குகின்ற ஷஹருல் முஹாசாத், பிறரை அரவணைக்கின்ற, பிறருக்கு உதவி ஒத்தாசை புரிகின்ற மாதம். எனவே கொடுக்கும் கரமாக இருப்போம். நம்மால் முடிந்ததை கொடுப்போம். முடிந்த அன்பளிப்புகளை, சுதக்காக்களை, தான தர்மங்களை கொடுத்து என்னுடைய ஏழைகளுடைய, அனாதைகளுடைய, விதவைகளுடைய, வறியவர்களுடைய பசியை போக்குவோம். யாருமே கண்ணியமானே, ஏனைய காலங்களும் தன்னுடைய அரைகுறையாகத்தான் போகிறது. ரமலானும் அப்படி கழிந்து விடக்கூடாது. எனவே ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம். நம்முடைய குடும்ப ரீதியாக உறவுகளை கவனிப்போம், அல்லா வாசிகளை கவனிப்போம், பக்கத்து வீடுகளை கவனிப்போம். நம்ம முடியுமான அந்த உணவு பொதிகளை, ட்ரை ஃபுட்டுகளை ஏற்பாடு செய்வோம். இஃப்தாருடைய ஏற்பாடுகளை செய்வோம். இஃப்தாருக்கான கனிமங்களை நாம் தீம்பண்டங்கள் செய்கின்ற பொழுது கொஞ்சம் மேலதிகமாக செய்து கொஞ்சம் மேலே எளியவர்களை கவனிப்போம். இஃப்தாருக்கு ஒரு ஏற்பாடு செய்து கொடுப்பது பெரிய அமைப்பிலே விசேஷமான பெருமதியான உணவு அல்ல. மற்ற இவர்கள் அப்படி கொடுக்கலாம் ஆடம்பரம் இல்லாமல். ஆனால் நம்மால் முடியுமான இஃப்தாருடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது ஏழை சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் சொல்லலாம், நாங்களே ஏழைகள், நாங்கள் எப்படி கொடுக்க முடியும், எதை கொடுக்க சொன்னார்கள். உங்களுக்கு ஒரு மிடர் பால் கொடுக்க முடியாதா, ஒரு சில மிடர் தண்ணீர் கொடுக்க முடியாதா, அதே போன்று ஒரு ஈச்சம்பழ துண்டை கொடுக்க முடியாதா? கனிமனுடைய ஈச்சம்பழம் கொடுத்தாலும் நம்முடைய வசதி அதுதானா? ஒரு பக்கம் தண்ணீர் கொடுத்தாலும், ஒரு கப் பால் கொடுத்தாலும், கண்ணியமானவர்களே, அந்த நோன்பாளி யார் யாரெல்லாம் நம்முடைய அந்த ஆகாரத்தை கொண்டு நோன்பு திறக்கிறார்களோ அவர்களுக்கு குறைவின்றி அவர்களுடைய நன்மை போன்று சமமாக நமக்கு கிடைக்கும். இப்படியான ஏற்பாடுகளை செய்து அந்த சதக்காவுடைய பகுதியிலும் நாம் அந்த ரமதானை சிறப்பிக்க வேண்டும். இறுதியாக கண்ணியமானவர்களே, நம்முடைய ஜக்காத் ரமதானிலே கொடுக்கின்றவர்கள் ஜக்காத்துடைய விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அளவுகளை சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். உலமாக்களுடைய வழிகாட்டலிலே அந்த ஜக்காத்திலே நாங்கள் மிக மிக கவனமாக அதை கணக்கு பார்க்க வேண்டும். கண்டபடி மேலோட்டமாக பார்த்துவிட்டு கொடுத்து விட முடியாது கண்ணியமானவர்களே. எனவே ஜக்காத்திலே எந்தெந்த கூட்டங்களுக்கு போய் சேர வேண்டுமோ, என்னென்ன அல்லாக்கள் ஏரியாக்களை கூட்டு ஜக்காத்தின் அமைப்பிருக்கிறதோ அந்த கூட்டு ஜக்காத்துக்கு ஒத்துழைப்போம். என் தனிமையாக கொடுப்பதை விட கூட்டாக சேர்ந்து செய்கின்ற பொழுது அந்த ஜக்காத்துடைய நோக்கம் நிறைவேறும். வறுமை ஒழிப்பு, குற்றவாளியுடைய கஷ்டம் நீங்குவது, ஏழைகளுடைய ஏழ்மை நீங்குவது, அவர்கள் ஏதோ சொந்த காலிலே சுயமாக சம்பாதிக்கின்ற, ஏதோ தொழிலாளிகளாக மாறுகின்ற ஒரு அமைப்பு இந்த ஜக்காத்தினூடாக நாம் ஏற்பாடு செய்து கொடுப்பது ஜக்காத்துடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, நாம் கவனிக்க வேண்டிய பல சாரார்களிலே சில துறையினர்கள் இருக்கிறார்கள். நமக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பல தியாகிகள் இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக மஸ்ஜிதுடைய இமாம்கள், மஸ்ஜிதுடைய முஅத்தின்கள், மஸ்ஜிதுடைய பணியாளர்கள், அதில் நமக்கு கற்று தந்த ஆசான்கள், முஅல்லிம்கள், முஅல்லிமாக்கள், நமக்கு ஏதோ ஒரு அமைப்பிலே நல்ல விடயங்களுக்கு வழிகாட்டியவர்கள். இந்த நோயாளிகளாக இருப்பார்கள், கடனாளிகளாக இருப்பார்கள், கஷ்டவாளிகளாக இருப்பார்கள். அவர்களுடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, அவர்களுக்காக நாம் மனமுவந்து நம்முடைய அன்பளிப்புகளை, சதக்காக்களை நாம் கொடுக்க வேண்டும். அவர்கள் நம்முடைய
நம்முடைய ஒரு இபாதத்தை சிறப்பாக்குவதற்காக வேண்டி, நம்மை இபாதத் செய்வதற்கு தலைமை வைப்பதற்காக வேண்டி குடும்பத்தோடு ஒரு நோன்பு கூட நோக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காமல் மஸ்ஜிதுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய மாலிம்கள், உஸ்தாத்மார்கள், சேர்மார்கள், டீச்சர்ஸ்மார்கள், இவர்களிலே கஷ்டவாளிகளையும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மாதம் தான் ரமதான். எனவே கண்ணியமான பேசப்பட்ட விடயங்களை மனசுக்கு எடுப்போம். நோன்புடைய சிறப்பு, இபாதத், அதே போன்று குர்ஆன், அதே போன்று அக்லாக், நல்ல பொறுமை, அதே போன்று பண்பாடு, அதே போன்று கண்ணியமான சதக்கா, ஜக்காத், எல்லா விடயங்களையும் முடியுமான அளவு நான் முன்வைத்தேன். எனவே இந்த ரமதானை அடைந்திருக்கிறோம். கடந்த கால ரமதான்கள் போன்று இல்லாமல் இந்த ரமதானை சிறந்த அல்லாஹ் விரும்புகின்ற ரஹ்மத்துக்கும் மகுபிரத்துக்கும் நரக விடுதலைக்கும் காரணமான ஒரு ரமதானாக அமைப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கு தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, புற முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. யாருடைய ரமதானை தந்திருக்கிறாயா அல்லாஹ், நீ விரும்புகின்ற ரமதானாக கழிக்க கிருபை செய்வாயாக. உடைய ரிபாவை அடைந்த ரமதானாக மாற்றுவாயாக. இவ்வாதத்திலே சீர சிறப்புமாக ஈடுபட கிருபை செய்வாயாக. குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை பேண கிருபை செய்வாயாக. சதக்காத், தான தர்மங்கள், ஜக்காத்திலே பேணுதலை தருவாயாக. பிறருக்கு உதவுகின்ற பாக்கியத்தை தருவாயாக. நல்ல குணங்களை தருவாயாக, பொறுமையை தருவாயாக, விட்டுக் கொடுப்பை தருவாயாக, பிறரை மன்னித்து மறந்து நடக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. எல்லோரையும் மதிக்கின்ற பண்பை தருவாயாக. கெட்ட குணங்களை கொண்டு நம்முடைய அமல்களை அழிக்காமல் பாதுகாப்பாயாக. புறம் பேசி நம்முடைய நன்மைகளை அழிக்காமல் பாதுகாப்பாயாக. பிறரை பற்றி கெட்டெண்ணம் வைத்து நம்முடைய அமல்களை அழிக்காமல் பாதுகாப்பாயாக. பிறரை அடித்து ஏசி துன்புறுத்தி நம்முடைய அமல்களை அழிக்காமல் நீ பாதுகாப்பாயாக. பிறருடைய உரிமைகளிலே நாம் குறைபாடு செய்து நம்முடைய நன்மைகள் அழிந்து நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களுடைய பாவங்கள் சுமத்தப்பட்டு நரகத்தில் எரியப்படாமல் நம்மை பாதுகாப்பாயாக. ரமதானில் ஒரு மூமினை கொடுக்கக்கூடிய சகல பாக்கியங்களை தருவாயாக. எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக, கடன்களை நிறைவேற்றுவாயாக, நோய்களுக்கு ஷிஃபாவை தருவாயாக, எல்லா நெருக்கடிகளையும் இல்லாமல் ஆக்குவாயாக. உலகத்தில் வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு நிம்மதியாக ரமதானை கழிக்க கிருபை செய்வாயாக. நிம்மதியான இபாதத்தில் ஈடுபட கிருபை செய்வாயாக. எல்லா ரமதானுடைய அமல்களிலும் எந்த தங்கு தடைகளுமின்றி ஈடுபட கிருபை செய்வாயாக. எங்கெங்கு என்னென்ன நாடுகளிலே முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ், சிரமப்படுகிறார்கள் யா அல்லாஹ், அநியாயம் அளிக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ், அந்த அநியாயங்களுக்கு முடிவு கட்டுவாயாக. அந்த சிரமங்களை போக்கி வைப்பாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.